தான் சொன்னேன். இதுக்காக தான் கண்டுபிடிச்சேன். ஆனா இது தப்பு. உனக்கு ஏன் தப்புன்னு தோணுது தெரியுமா? ஏன்னா நீ உட்கார்ந்து மாங்கன்னு புக்க படிச்சதுனால. இல்ல, என்னால இத ஒத்துக்க முடியாது. ஷேமன், ஷேமன், நீ கோவப்படாத. இப்படி என்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? நிச்சயமா இது உன்னோட புக் ரிப்போர்ட்டுக்கும் உதவியா இருக்கும். தேவையில்லை, நான் நேர்மையான வழியிலேயே படிச்சுக்கிறேன். ஓ இஷ்டம். ஆனா என்னோட வழி ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிறதெல்லாம் நிலைக்காது, தெரிஞ்சுக்கோ. சில நேரத்துல ஷேமன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவா. ஐ சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேரடைல் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா மொத்த புக்கையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஃபேரடைல் பார்க்கணும். என்னோட கண்டுபிடிப்ப நான் முதல்ல பார்க்கணும். வேணும்னா நீ ரொம்ப சமத்தா இருந்தீனா உனக்கு அப்புறமா காட்டுறேன். எப்பறமா? என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம். நான் என்னோட புக் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் சில கதைகள் மட்டும் தான் படிப்பேன். நீ எப்ப பார்த்தாலும் கடைசி வரைக்கும் வேலையே செய்யாம வெயிட் பண்ற. உன்ன மாதிரி தான். ஆமா. ஏய் ஏய், நான் ஒத்துக்கறேன். ஆனா இப்போ இங்க இருந்து போய்டு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேனே. ஐயோ மேகன், சொதப்பாத, இங்க இருந்து போய்டு. ப்ளீஸ். கிடையாது. ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ். முடியாது. நிறுத்து. நானும் ஜெசிகாவும் கதைக்குள்ளே போயிட்டோம். இங்க நல்லா இருக்கே. இங்க நல்லா இருக்கே. அக்கா, நம்ம நினைச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஓஹோ, அப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். பாத்து மேகன். ஓகே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மேகன், ஒரு நிமிஷம் நில்லு. ஹலோ. ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா? நான் நினைச்ச மாதிரியே இருக்கே. என்ன மாதிரி? எனக்கு தெரியும். நாம ரெண்டு பேரும் பாரடைலுக்கு உள்ள இருக்கோம். நிஜமா சொல்றேன் ஜெசிகா. நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, 3 செஸ். பெருசு, மீடியம், சின்னது. 3 கப்லயும் சூப் இருக்கு. இது சூடு, இது சில்லுன்னு இருக்கு, இது நார்மலா இருக்கு. இது பாரு, இது காலியா இருக்கு. அதாவது அந்த கதையில வர மாதிரி. கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது கார்பி தானே? ஐயோ, அவங்களேதான். அப்படின்னா அடுத்து என்ன? 3 காலிங்க. அம்மா அம்மா, இவங்கெல்லாம் யாரு? அது வந்து ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உன்னோட எந்த விளக்கமும் எடுத்து தேவையில்லை சின்ன பொண்ணு. அப்படின்னா உங்க 2 பேரையும் நாங்க சாப்பிட போறோம்.